சங்கீதம் 141. தலைப்பு கல்வி ஞாயிறு, எஜுகேஷன். அதாவது கல்வி அப்படின்னாலே, எஜுகேஷன் அப்படின்னாலே என்னது? வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன் சொல்றது அறிவு, திறமை, வேல்யூ, நாலேஜ், ஸ்கில் அண்ட் வேல்யூ. ஒரு மனுஷனுக்கு அறிவு, திறமை, வேலை. ஒருத்தனை அறிவு உள்ளவனா, திறமை உள்ளவனா சமூகத்துல உருவாக்கி விடுகிறது. அறிவு உள்ளவன், திறமை உள்ளவன், அடுத்தது விலை உள்ளவனாய் உருவாக்குறதுக்கு பேர் தான் கல்வி. அப்ப எப்படி விலை உள்ளவனா மாறுங்கதான் இந்த சங்கீதத்துல உள்ள அந்த மேலான ஒரு அனுபவம் 4 வருஷத்துல இருக்கு. ஒருத்தன் எப்ப விலை உள்ளவனா இருப்பான், எப்படி வேல்யூ அவனுக்கு எப்ப மதிப்பு கூடும் அப்படின்னு சொன்னா, பொதுவே இப்ப நமக்கு தெரியும், எப்ப நமக்கு எல்லாருக்கும் மதிப்பு கூடும் நம்ம நினைக்கிறோம். பொதுவா மனுஷன் மதிப்பு கூடும் அப்படின்னு நினைக்கிறதே அதிகாரம் தன் கையில இருக்கும்போது அதுதான் விலை உள்ளதுன்னு பாக்குறாங்க. அதிகாரங்களும் அதுபோல ஆஸ்தியும், ஆஸ்தி அதிகாரம் தன் கையில இருந்தா அதுதான் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்ன செய்யறான்? இந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆன்மீக கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கர்களுக்கு இணங்க விட்டாதையும் அவர்களுடைய ருசி உள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அழகாக ஜெபிக்கிறார். உள்ள ஜெபம் இந்த வகையான ஜெப ஆவி, இந்த வகையான ஜெப உணர்வு ஒருவனுக்கு வேணும்னா அதுக்கு கல்வி அறிவு கட்டாயம் தான். இங்கதான் அறிவு அப்படின்னு சொல்ற காரியம் வெளிப்படுது. எப்படிப்பட்ட அறிவு? அக்கிரமம் செய்கிற மனுஷனோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இதயத்தை துன்மார்க்கனுக்கு இணங்க விட்டாதையும் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறோம்? அதாவது அக்கிரம கிரியைகள் உள்ளவனுடைய சந்தோஷத்துல, அக்கிரமக்காரனுடைய தீயவனுடைய சந்தோஷத்துல நானும் சேர்ந்து அவனுக்கு சாப்பாட்டையும் சாப்பிட்டு சந்தோஷிக்காமல் இருக்க எனக்கு வச்சு இதுல என்ன எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, மனுஷன் தன்னை விலை உள்ளவனாய் காட்டுவது 3 இடம் தான். ஒண்ணு ஆஸ்தி, இன்னொன்னு அதிகாரம், இன்னொன்னு என்னது மசில் பவர், அதாவது ஸ்கில்ஸ், திறமைகள். மசில் பவர் சொல்லும்போது திறமைகள். ஆக்சுவலா நாலேஜ் அப்படின்னு சொல்ற சப்ஜெக்ட இப்ப யாரும் கத்துக்கிட்டதே கிடையாது. நாலேஜ்ன்னு சொல்றது என்ன? அறிவு அப்படின்றனாலே நம்ம தெரியும். அறிவுன்னு சொன்னா எப்பவும் நான் சொல்லிட்டு இருக்கிற என்னது? வாட் இஸ் நாலேஜ்? அறிவுன்னு சொன்னா என்னது? அறிவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னேன், சொல்லியிருக்கிறேன். காலையில போய் அறிஞ்சிட்டு தானே அடுத்த வேலையா கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது எந்த அளவு அறிவு அப்படின்னு சொல்றது நிகழ்வுகளுடைய சேர்க்கை, சம்பவங்களை, சம்பவ சரித்திரங்களை மனசுல வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. இப்ப இங்க இருந்த சம்பவம் யாருடைய இதயத்துல இருக்கு? தாவீதுடைய இதயத்துல அழகா இருக்கு. தாவீதுன்னு சொல்றாரு என்னன்னா, தீயவருடைய தலைமை பொறுப்பு, அதாவது தீயவன் பெரிய பொறுப்பா இருந்து செழிப்பா இருக்கிற நேரம் அவனுக்கு வேலை என்னது? நீதிமானுக்கு அவனோட சமரசம் செய்து கொள்ளலாம். அவனோட ஆசை வந்துடும். அது இன்னைக்கு அப்படி ஆசை வருதா? வருதா? அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய
தீயவனோட அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய போஜனங்களில், அவனுடைய காரியங்களோட நீதிமானாய் இருக்க வேண்டியவன் போய் என்ன செய்துகிறது, சமரசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அதான் இங்க அதுல சொல்றாரு, நான் அவனுக்கு என்னது ஏன் அது என் தலை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, என் இருதயத்தை துன்மார்க்கனுக்கு இணங்க ஒட்டாதையும். அதாவது நம்ம எப்படியாவது அவன் அதிகாரத்துல இருக்கிறான், அவன் பொறுப்புல இருக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான், அவன் அவனுக்கிட்ட வல்லமைகள் இருக்கு. ஆனா நீ நினைச்சு அவன்கிட்ட போய் சமரசம் பண்ற, அதாவது சமரசம் பண்ணி அவனுடைய என்னது தீயவனோடு கூட என்னது இனி அவன் நிச்சயம் பல தூண்டல்களை போடுவான். யாருக்க நீதிமானுக்கு நிறைய தூண்டல்களை, அதாவது இவனுடைய பண்பை அழிக்கணும்ன்றதுதான் துன்மார்க்கனுடைய நோக்கம். இப்ப இவனுடைய பண்பு இவனை விலையற்றவனாய் மாற்றுகிறது, விலை இல்லாதவனாக்குகிறது. இப்போ நீ கிறிஸ்தவத்துக்கு விலை இல்லாத போனது எதனால? நீ அநேகர் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நீ கிறிஸ்தவம் விலை இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ கிறிஸ்தவத்துக்கு எந்த விலையும் இல்லை. அது ஜீவிதத்தை ஜீவித்து காட்டாததுனால ஒரு விலையும் இல்லாம போயிடுச்சு. விலையற்ற ஒரு கிறிஸ்தவமாய் மாறுவது காரணமே தீமையானவனோடு சமரசம் பண்ணி, தீயவனோடு துன்மார்க்கனோடு அவனுடைய செழிப்போடு அவனுடைய அதிகாரத்தோடு சமரசம் பண்ணுக்கு எப்போ நீதியாய் ஜீவிக்க வேண்டியவன் அவனுக்கு நயவஞ்சகத்துக்கு இவன் தன்னுடைய பண்புகளை எல்லாம் அழித்து, பொதுவே என்ன சொல்லியிருக்கு, லஞ்சம் கொடுக்க கூடாது. ஆனா இவன் என்ன செய்யறான், லஞ்சம் தானே ஒரு வகையில கொலனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் கொடுத்துட்டு போறான். நீ என்னத்துக்கு உங்க ஆண்டவருக்கு நாமத்துல கலெக்ஷன் பண்ணி அவனுக்கு கையில கொடுத்து நீ பெரியவன் ஆக வேண்டிய ஒரு அவசியமா இல்லை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் அது ஒரு வகையான லஞ்சம். அப்ப ஒழுக்க நெறிகளை தரக்குறவாக்குகிற செயல்களை செய்கிறவன் யாரு? துன்மார்க்கன். அப்ப அப்படிப்பட்ட துன்மார்க்கன் அக்கிரமக்காரன். அந்த துன்மார்க்கமும் அக்கிரமும் நிறைந்தவர்களோடு சமரசம் பண்ணாம இருக்க வேண்டிதான் தெய்வம் நமக்கு கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு, பணிவு, தயவு, ஒழுக்கம், இதெல்லாம் தான் வேல்யூ ஆஃப் லைஃப். மனுஷனுக்கு விலை அப்படின்னு சொல்றது அதிகாரம் கிடையாது, பணம் கிடையாது, ஆஸ்தி கிடையாது, அதுபோல மசில் பவர் கிடையாது. இன்னைக்கு அதாவது ஆள்பலனை வச்சுதான் இன்னைக்கு என்ன செய்றாங்க எல்லாருமே. என்ன இப்ப பாட்டிக்காரனா இருக்கிறது எங்க பார்த்தாலும் ஆள்பலனை தான் வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. அப்போ இந்த ஆள்பலன்கள் அல்ல நம்முடைய ஜீவிதத்தினுடைய என்னது விலை. எஜுகேஷன் சொன்னாலே 3 முக்கிய காரியங்கள் இருக்கும்: அறிவு, திறமை, அது போல விலை உள்ளவனாய். அறிவும் திறமையும் சேர்ந்து ஒருத்தனை விலை உள்ளதாய் சமூகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் எஜுகேஷன். அப்போ எவ்வளவு தூரம் உனக்கு அறிவு இருக்கணும், யாரை பற்றினால நன்மையும் தீமையும் பற்றி அறிவு இல்லைங்க. அதே போல என்னது பாவத்துக்கும் நீதிக்கும் உள்ள அறிவு, இல்லை பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள அறிவு. நம்ம அறிவுன்னு சொன்னோம்னா வெறும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா போதாது, அதாவது நிகழ்வுகள் சொன்னா போதாது. இன்னைக்கும் இப்ப என்னது பலரும் பலவிதமான அறிவுகள்ல தான் என்ன செய்யறோம். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, தேவன் சிக்ஷிக்கிறவனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணாத அப்படின்னு ஆரம்பிச்சுறாரு. சவுல தேவனை அடிக்கும் போது சாமுவேல்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஒருத்தனை அடிக்கிறேன், இல்லைன்னா நீ இடையில ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இங்க பயங்கர ஜெபம், என்ன நீதி, ஐயோ நம்ம என்னதான் ஜெபம் பண்ணிட்டா என்னது தேவன் எல்லாவற்றையும், அது தேவன் அடித்திருக்கிற. அப்ப நம்ம என்ன செய்யணும், தேவன் அடித்திருக்கிற இடத்தினுடைய நிலைகளை புரிந்து நம்ம அதான் அறிவுன்னு சொல்றது. ஈவன்ஸுகளை சம்பவங்களை தெளிவாய் புரிகிறதுக்கு பேருதான் அறிவு. ஆனா அந்த புரிதலை காட்டிலும் என்னது நம்ம ஒண்ணு இரக்கம், நாங்க ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, நாங்க சபையெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கலெக்ஷன் எல்லாம் பண்ணுவோம், கொண்டு கொடுப்போம். நீ என்னதான் கொண்டு கொடுத்தாலும் அவன் தீயவனுடைய வளர்ச்சி தான் அங்க இருக்குமே தவிர தீயவர்களோடு சமரசம் பண்ண விரும்பாம இருக்கணும் சொன்னா
அந்த தீமைக்கும் நன்மைக்கும் இடையில இருக்கிற அந்த பண்புகளை பணிவுகளை உருவாக்குகிற அறிவையும் அவைகளை மேற்கொள்ளுகிற திறமைகளும் சமூகத்துல நம்முடைய நீதியினுடைய விலையும் வெளிப்படுத்துகிறதான் கல்வி. நம்ம கல்வின்னு சொல்ற எதுக்கு கல்வி? நான் படிக்கணும், வேலைக்கு போனோம், பணம் சம்பாதிக்கணும், ஆடம்பரமா ஜீவிக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய அறிவு. ஆனா அதல்ல கல்வி. கல்வின்னு சொல்றதனுடைய பூரண நோக்கமே இதுல அந்த 5வது வசனத்துல அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீதிமான் என்னை தயவால் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நம்ம நீதிமான் என்னை கொட்டட்டும் சொல்றாரு. இங்க நீதிமான் கொட்டுனா நீதிமான அழிச்சுக்கும், அவ்வளவுதான். அது நமக்கு கற்று வச்சிருக்க, இல்ல தேசம் கற்று வச்சிருக்கிற காரியம். நீதிமானின் கொட்டு யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறதல்ல. என் நன்மைக்காக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறது அவன் சொல்லுகிறது இருக்கு. அப்போ நீதிமான் என்னை என்ன செய்யட்டும்? கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது தாவீதுனுடைய இந்த ஜெபம் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு ஜெபம். எதுக்கு நமக்கு இந்த ஜெபம் தேவை அப்படின்னா வேற எதுக்கும் இல்ல. நம்மளுக்கு இந்த ஜெபம் எதுக்காக தேவைன்னா தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருக்கவும், தீயவனுடைய சிக்கி கொள்ளாம, அதாவது தீவன் கையில சிக்கி தவிக்காமலும் தேவ சமூகத்துல உண்மையா இருக்கவும் தான் இந்த வகையான அறிவுபூர்வமான ஒரு ஜெபம். இந்த அறிவுபூர்வமான ஜெபம் நமக்கு தேவையா இருக்கு. அறிவில்லாம ஜெபம் பண்ணுகிறதுனால அதான் பவுல் சொல்றாருல, நான் கருத்தோடு ஜெபிப்பேன், ஆவியிலையும் ஜெபம் பண்ணேன். ஆவியில ஜெபம் பண்ணுனா இதை காட்டிலும் மேலான அறிவு உண்டாகும். கருத்தோடு அப்படின்னு சொல்றது நான் காரியங்களை தெளிவா புரிஞ்சு ஜெபிப்பேன். இப்ப தீயவனோடு உள்ள கூட்டுக்கு நிக்காதபடி என்னை பாதுகாக்கும் போலதான் யாருடைய ஜெபம். அந்த பதார்த்தங்கள்ல ருசி பார்க்காம என்னுடைய இருதயத்தை அதுல இருந்து விலைக்கிறோம் அப்படின்றதுதான் தாவீதுடைய ஜெபம். இன்னைக்கு நமக்கு அவன் நல்லவனும் கெட்டவனும் நமக்கு காரியம் நடந்தா போதும் நினைக்கிற கிறிஸ்தவர்களால இன்னைக்கு கல்வின்னு சொல்றது ஒரு புல்டாட்டம் நிறைந்த ஒன்றா மாறிடுச்சு. இந்த கல்விக்கு விலையே கிடையாது. எஜுகேஷன் ஹேஸ் நோ வேல்யூ அட் ஆல். இன்னைக்கு எஜுகேஷனே கிடையாது. இன்னைக்கு என்ன, அதாவது நான் ஒரு கதை எப்பவுமே சொல்றேன். படிச்ச ஒரு பாடத்துல ஒன்று இல்ல, ஒரு குருடன் 4 குருடன் மாதிரி நினைச்சுதார்களாம், எங்களுக்கு யானையை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ யானை ஒருதான் எங்க தொட்டான், அதுல வாழை பிடிச்சு தொட்டான். ஒருத்தன் காலை தொட்டான், ஒருத்தன் கொம்பை தொட்டான், ஒருத்தன் காலை தொட்டான். ஒருத்தன் சொல்றான் என்னது யானைன்னா என்னது கொலக்க போல இருக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்தவன் சொன்னா யானைன்னா தூங்கு போல இருக்கும். அடுத்தவன் என்ன சொல்றாங்க, யானைன்னா தொழவு போல இருக்கும். அடுத்தவன் யானைன்னா தொடர்பா போல இருக்கும். இப்போ இதுதான்டா யானை, தூணு, உலக, சொலவு, தொடப்பம். அப்ப இவர்கள் அவனுடைய புரிதல் யானைன்னு சொல்றது இதுதான். சூழு இல்லைன்னா தொடப்பம், தூணு, சொலவு, உலக. அப்ப அவன் தொட்டது எதுவோ அதுதான் யானை நினைக்கிறான். அதுபோல நமக்கு இப்ப என்ன பாடத்தை பாருங்க, பாடங்கள் அங்கேதான் இருக்கு. எந்த ஒரு கல்வியும் ஒரு காலத்துல சயின்ஸ் அப்படின்னு விஞ்ஞானம் அப்படின்னா பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். இது 3ஐயும் சேர்த்து ஒரு வார்த்தையாக தான் படிப்பாரு. அது என்ன சயின்ஸ். சயின்ஸ் வார்த்தையாக படிப்பாரு. வெவ்வேறு பிசிக்ஸ் படிப்பிக்க ஒரு ஆளு, கெமிஸ்ட்ரி படிப்பிக்க ஒரு ஆளு, பயாலஜி படிப்பிக்க ஒரு ஆளு. 3க்கும் 3ஆ போச்சு. சயின்ஸுக்கு 3ஆ பிரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு காலத்துல 3ஐயும் சேர்த்துதான் படிப்பிச்சுட்டு இருந்தாங்க. சரித்திரம், இப்ப சரித்திரத்துல அதுல டிவிஷன்ஸ், மேக்ஸ் அதுல டிவிஷன். மேக்ஸ்ல மட்டும்தான் டிவிஷன்.
எல்லாத்துலயும் டிவிஷன் டிவிஷன் டிவிஷன். கணக்கு மட்டும் அங்க பிரிவினை உண்டாக்க அங்கேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்ஜிப்ரா கணக்குல போயிடும். இப்ப என்னெல்லாமோ புதிய புதிய முறைகள் எல்லாம் கணக்கு அங்கேயும் போ. எல்லா இடத்தையும் பிரிச்சு 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 சுக்கு நூறாக்கி அதனுடைய முழு தன்மையும் எனது நஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அது சப்ஜெக்ட்ல நடந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட காலத்துல நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அறிவு எதுக்கு தேவை அப்படிங்கிறதுதான் நாங்க வைக்கிறது. கல்வி எதுக்கு தேவை? நீதிக்கும் அநீதிக்கும், பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும், உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? டிஸ்டிங்விஷ், வேறறித்து திரித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு. இல்லாம நான் எம்ஏ வச்சிருக்கிறேன், பிஹெச்டி வச்சிருக்கிறேன், இந்த அறிவு கிடையாது. எல்லாரும் அந்த அறிவை தான் அறிவுன்னு சொல்லுவோம். இப்பவும் பாருங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரனும் அறிவுள்ளவன் சொல்லுவாங்க. ஆனா அவன் முன்னாடி இருக்கிறது போல யார் இருப்பான்? டாக்டர் உட்கார்ந்துருப்பான். பிஹெச்டிக்காரன் டாக்டரேட் உள்ளவன் டாக்டர் உட்காருவான், டாக்டரேட் உள்ளவன் உட்காருவான், இன்ஜினியர் உட்காருவான், எல்லாம் உட்கார்ந்துதான் இருப்பான். இந்த முட்டாள்களுக்கு என்னைக்கா தெரிஞ்சதா இவ்வளவு நாங்கதான் பெரிய அவனைதான் பிரசங்கம் பண்ணுவனே அப்புறம் அவனை போய் தான் போட்டு நிற்பான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்? அவன் தான் இவனை காட்டிலும் என்னது சம்பாதிக்கிறவன், அறிவு உள்ளவன், விலை உள்ளவன். உண்மையில யார் அறிவு உள்ளவன், யார் விலை உள்ளவன்? தாவீதை போல இந்த ஜபம் செய்ய படித்தவர்கள் தான் விலை உள்ளவன். எந்த ஜபம்? தீயவர்கள் அக்கிரமக்காரர்கள் செழித்து அதிகாரத்துல நிறைந்திருக்கும் போது நீதிமான் அவனோடு போய் சமரசம் பண்ண போகாம இருக்கணும். அந்த இருதயத்தை கற்றுத்தரணும். அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவனா வாழணும். அந்த அளவுக்கு புத்தியும் விலையும் உள்ளவனா இருக்கணும். பண்புள்ளவனா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். இந்த பண்பு பரிசுத்தத்தை உருவாக்கதான் உனக்கு அறிவுன்னு சொல்ற இல்லைங்க, எஜுகேஷன் கல்வின்னு சொல்லுகிற காரியம் இந்த பூமியில ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தது. இல்ல கல்வி இல்லை அப்படின்னு சொன்னா நீ ஒண்ணு என்னதாவ? அடிமையாவ. கல்வின்ற இல்லைன்னா என்ன ஆவ நீ? அதாவது அடிமையா இருப்போம், அழிவை சந்திப்போம், அறிவின்மை மூடத்தனமாயிரும். மூடனுக்கு அழிவும் என்னதான் வேதனை எப்பவுமே இருந்தது. இன்னைக்கு அந்த கல்வி இதுகளை மாற்றம். அந்த கல்வியினுடைய ஒரு அனுபவம் என்னதான் இருப்பாரு? நீதிமான் கொட்டுவது, அதாவது நல்லவர்களுடைய கடிந்தது கொள்ளுதலை கொட்டுவது. அவர் என்ன சொல்றாரு? நான் நிச்சயமா ஒரு அபிஷேகம் போல எடுத்துக்கிடுவேன். அதாவது என்னைய நான் என்ன செய்யறேன்? அசட்டை பண்ண மாட்டேன், அல்ல தட்ட மாட்டேன், நான் வெறுக்க மாட்டேன். அது என் தலையில எண்ணெய் ஊற்றுறது போல இருக்கும். கொட்டுனா யாருக்காக எண்ணெய் ஊற்றினா போல இருக்குமா? ஆனா தாவீது சொல்றாரு, கொட்டுனாதான் எனக்கு எண்ணெய் ஊத்துனது போல இருக்கும். இங்க நம்ம கொட்டி பார்த்தா தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்க. சும்மா ஒரு ஆலோசனை சொல்லுவதிலேயே ஒருத்தரையும் கொட்டிடக்கூடாது. தப்புகளை மற்றவங்க தப்பு சொல்லிடக்கூடாது. ஒரு ஆலோசனையிலேயே மற்றவங்களுடைய தவறுகளை சொல்லிட்டோம்னா உடனே வந்து எந்த தவறும் தெரியாது. கோபமும் வைராக்கியமும் இல்லை. ஐயோ இப்படிப்பட்ட அந்த உலகத்துல அடுத்து அவர் சொல்றாரு, அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்பில் இருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகளை இன்பமானவர்கள் என்று கேட்பார்கள். யாருடைய நியாயாதிபதி? இங்கதான் இருக்கு. இந்த தீமையானவனுடைய இந்த லஞ்சம் வாங்குகிற ஜட்ஜஸ் எல்லாம் தள்ளுண்டு போகிற போது இவன் எல்லாம் தூக்கி தூர தள்ளுகிற காலம் வரும். அன்னைக்கு என்னுடைய வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? அதாவது இந்த நீதிமானுடைய கொட்டுன்னு சொல்ற இந்த ஆலோசனைகள் எல்லாம் அன்னைக்கு இன்பமா இருக்கும். இன்னைக்கு பூமியின் மேல ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகளை பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உன்னை நோக்கி இருக்கிறது. இங்கதான் இருக்கு. அதாவது உன்னை எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை தந்தாலும் தேவனையே நோக்கணும்ன்ற அந்த தெளிந்த அறிவு இருக்கு.
அதாவது நீதி நீதியா நீ ஜீவிக்கணும்னு துன்பம் உண்டு. உண்மையா ஜீவிக்கணும்னா நிச்சயமா துன்பம். உண்மையா ஜீவிக்கிற எவனும் உயர்ந்ததா சரித்திரம் இல்லை. தீயவனும் அநியாயக்காரன் தான் அந்த பூமியில உயர்வடைவான். அப்ப அவனுடைய அந்த உயர்வுல சமரசம் பண்ணாம இருக்கிற ஒரு ஜீவிதத்தை தான் இங்க தாவீது நினைச்சாரு. ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, இந்த அக்கிரமக்காரனால என்ன போராட்டம் வந்தாலும் நான் உண்மை நோக்கி பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். உண்மை நம்புகிறதும் என் ஆத்துமா எனது ஆத்துமாவை வெறுமையாகிடாதையும் அப்படின்றார். அவர்கள் எனக்கு வைத்த கனிகளில் சிக்குகளும் அக்கிரமக்காரின் சுருக்குகளும் என்னை விலைக்கு ரட்சியும். அதாவது ஜபம் ரொம்ப அர்த்தமான பெயர். இந்த ஜபம் சாதாரண ஒரு ஜபம் நினைக்க கூடாது. நிறைய ஜபங்கள் இருக்கு. ஆனா அறிவுபூர்வமான ஒரு ஜபம் சொல்றது 41. அத புத்தி கூர்மையோடும் அறிவோடும் ஞானத்தோடும் ஜபிக்கிறார். இன்னைக்கு அந்த ஜபத்துல உள்ள வேலை என்னன்னா பண்பையும் பணிவையும் பரிசுத்தையும் பாதுகாக்கிற ஜபம். இந்த ஜபம் என்னது? பண்பு பணிவு பரிசுத்தத்தை பாதுகாக்கிற ஜபம். பண்பை கட்டவன் என்ன பண்புன்னா விலை, அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்ட வேல்யூட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் விலைன்னு சொல்றது நம்ம பண்புலதான் இருக்கும், பணிவுலதான் இருக்கும். பண்பு பணிவு வேற ஒண்ணு என்ன சொன்ன? பரிசுத்தம். பரிசுத்தம், நிறைவு. பண்பு பணிவு பரிசுத்தத்துலதான் ஒரு மனுஷனுடைய விலை, வேல்யூ ஆஃப் லைஃப். அது எதுலதான் வரும்? அறிவுலதான் வரும். அறிவில்லாதவனுக்கு அறிவுல நம்ம மூடன்னு சொல்லுவோம். மூடனுக்கு எப்பவுமே பயம்தான் அவனுக்கு. அவன் எதுனால மூடாகிறான்? பயத்தினால மூடனாக. மூடன்னு சொல்றேன்னு ஏன் மூடனான? பயத்தினால. அவனுக்கு தைரியம் இல்லாததுனால. என்ன தைரியம் வேணும்? மசில் பவர் இல்லாத தைரியம் சொல்றது. தைரியம் சொல்றது காரியங்களை புரிந்து கொள்ளுகிற தைரியம். புரிந்ததுனால வந்த தைரியம், தெளிவடைந்ததுனால வந்த தைரியம். ஆதி காலத்துல என்ன பார்த்தோம்? எல்லாரும் என்னது? ஜாதி கொடுமைக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். கல்வி வந்ததுனால அணை செருப்பு போட்டு நடக்க முடியாது, அணை துண்டு தலையில கட்ட முடியாது, தோல்ல போட முடியாது, பக்கத்துல இடித்து வச்சிருக்கணும், வேட்டி முட்டையில இருக்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம்னா இது எதுல வந்தது? கல்வியில வந்தது, அறிவில வந்தது. அன்னைக்கு படிக்க போனீங்கன்னா அவனுக்கு காட்டுல ஈயத்தை ஊற்றுவான். அப்போ அந்த காலகட்டத்தை எல்லாம் மேற்கொள்ள வைத்தது கல்வி. இப்ப கல்வின்னு சொல்லுகிற, எஜுகேஷன் சொல்லுகிற காரியத்தை குறித்த இது யாரு கொண்டு வந்தது? குருகுல அம்மா கொண்டு வந்தது இல்ல. கல்வியை கொண்டு வந்தது யாரு? மிஷினரி. எந்த மிஷினரி? பிஹெச்டி படிச்சுட்டு வந்த மிஷினரியா? இல்ல செருப்பு குத்தி 4ஆம் கிளாஸ் இந்தியாவுடைய கண்ணை திறந்து 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷன். பிஹெச்டி இருக்கனுக்கோ 10ஆம் கிளாஸ் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் ஆகாது சிக்கன் பால் தான். தன்னுடைய சரீரத்துல பலன் இல்லாததுனால படிக்க முடியாம ட்ராப் அவுட் ஆனவர் தான் சிக்கன் பால். வேதிகாரன் மிஷினரியா அவர் சுவிட்சர்லாந்து சேர்ந்தவர். அவரு ஊழியத்துக்கு போனோம்னா அவன் உடம்பு சுவிஸ்காரம் விட மாட்டேன்னு சொன்னான். அப்ப டென்மார்க் மிஷினரிகளோட போய் நான் ஊழியத்துக்கு போறேன் இந்தியாவுக்கு சொல்லி வந்தவர் தான். 9 மாசம் கப்பல் யாத்திரை செய்து இங்க வந்து சேர்ந்தாரு. இவரை ஏற்றுக்கொள்ள கூட என்ன கிடையாது. இந்தியாவுல அன்னைக்கு அதிகாரிகள் கிடையாது. இவரை கொண்டு போய் ஒரு மார்க்கெட்ல விட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இவரு அங்கிருந்து கொடுத்து விட்ட டென்மார்க் அரசரால் கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரை கூட வாங்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் தான் சிக்கன் பால் தேசத்துக்குள்ள வந்து அவரும் அவருக்கு நண்பருமா சேர்ந்து நினைச்சாங்க. தமிழை கற்று அந்த வேதத்தை முதல்ல பிரிண்ட் பண்ணி இந்தியாவுல அதுவும் தமிழ்ல பிரிண்ட் பண்ணி கையில கொடுக்குறாங்க.
அவ இவ்வளவு பெரிய அந்த அறிவு, இந்த தீமையான காரியங்களை மேற்கொண்டாங்க, எவ்வளவு தீமைகளை அனுபவிச்சாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் டென்மார்க்கில் உள்ள கட்டளைகளுக்கு, ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்க்கப்படிய மாட்டேன். இவன் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன், இவன் இங்கிலாந்துக்காரன். டென்மார்க்கு ஜாகரன் சொன்னா எனக்கு என்னென்று கேட்கக்கூடிய ஒரு காலம். இப்படிப்பட்ட அந்த மோசமான நிலைமைகள்ல ஏன்னா இவங்க பெரிய அதிகாரியா வரையில, மிஷினரியா வந்தாங்க. இவங்க வைத்திருக்க லெட்டர் வந்து மிஷினரி லெட்டர். இங்க இந்தியாவுக்குள்ள அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களை வழிநடத்த யாருமே இல்லை. ஆனா அவர் கைவிடப்பட்ட நிலைமையில அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தெய்வம் வாசல்களை வச்சாரு. அவருடைய பண்பு, அவருடைய பணிவு, அவருடைய தெய்வ விசுவாசம், அவருடைய ஜபம். அப்ப ஜப வாழ்வுடைய வல்லமை நீ இதில் புரிஞ்சுக்கிடணும். ஜப வாழ்வு எங்க எதை உருவாக்கும் வந்தோன்னா, ஜபத்துல சந்தோஷம் உண்டு, ஜபத்துல என்ன உண்டு, விடுதலை உண்டு, ஜபத்துல என்ன உயர்வு உண்டு, ஜபத்துல என்ன உண்டு, அறிவு உண்டு. ஜபிக்க ஜபிக்க ஜபிக்கதான் ஒரு மனுஷனுக்கு அறிவு உண்டாகும். Where from I get the knowledge அப்படின்ற, not from your book but from your kneel. முற்றில இருந்துதான் அறிவு வரும். இன்னைக்கு அறிவு எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள வருது? முழங்கால நிக்க உனக்கு அறிவு வரணும். இன்னைக்கு முற்றின் மேல நிக்கிறது அந்தி பலி. இதுல ஒரு வார்த்தை எங்கேயோ நான் வாசித்தேன். கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவிகொடும். என் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக தூபமாகும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கிடவது. இந்த அந்தி பலி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்தி பலி, என் கையெடுப்பு உங்களுடைய சமூகத்துக்கு அந்தி பலியாகவும் எடுக்க கிடவது. நம்ம வாயிலிருந்து வார்த்தை சொன்னாதான் இட்ஸ் நாட் அ பிரேயர். முழங்கால் வந்து அதுதான் அந்தி பலி. அந்த கைகளை கூப்பி நிக்கிறது தான் அந்தி பலி. இந்த பாடி சரீரத்தினுடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது ஜபத்துல சரீரம் ஜபத்துல பங்கெடுக்க பாருங்க, அதுக்கு பிறகுதான் அந்தி பலி. முழங்கால நிக்கிறேன், ஜபம் பண்றீங்கன்னா முழங்கால நிக்கிறது. ஜபம் பண்றீங்கன்னா கண்ணை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறது. அத வாயில வார்த்தை பேசினாதான் ஜபம் எல்லாம் நினைக்கிறது இல்ல. முற்றின் மேல நின்று கரங்களை உயர்த்தி இருதயத்தை ஒருமுகப்படுத்த, அதுக்கு பிறகு அந்தி பலி. அதாவது சரீர இந்த பாடி இன்வால்வ்மெண்ட்ஸ், அதாவது ஜபத்துல உன்னுடைய மாம்சத்தினுடைய அதான் முழு சரீரத்தோ முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் நான் உங்களுடைய வருவேன் அப்படின்னு சொல்றது. நான் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணுவேன், சம்பள கால் போட்டு ஜபம் பண்ணுவேன். அது வந்து ஜபம் தான். எல்லாம் வார்த்தையை சொன்னாதான் நீ ஜபம் நினைச்ச. வார்த்தை வந்து தூபமா இருக்கும். சரீர அந்த சரீரத்துல நம்ம என்ன செய்யறது? முட்டில நின்று கைகளை உயர்த்தி நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தினா அது பலியா மாறும். நீ பலி, அந்தி பலி, மாலை நேரத்துல தேவ சமூகத்தில் செலுத்த வேண்டிய பலி எப்பவும் செலுத்தலாம். அந்தி பலின்றனாலே அர்த்தம் அதுதான். அன்னைக்கு பலிகள் 2 நேரம் சொல்றான், காலையிலையும் சாயங்காலம் பலி கொடுத்துதான் தீரணும். அப்போ காலையிலையும் சாயங்காலமும் அங்க என்ன சொல்ற, விண்ணப்பம் உமக்கு முன்பா தூபமா இருப்பதாக. தூபம்னாலே தெரியும், வாசனையா இருக்கணும். அப்போ ஒரு வாசனையாய், வார்த்தைகளின் வாசனையில தேவனை மைமைப்படுத்தலாம் சொல்லிட்டு சப்பானியா உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு வச்சுக்க, பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? முழங்காலின் ஜெபமா இருக்கணும், கைகள் கூப்பப்பட்ட ஜெபமா இருக்கணும், இல்லை கைகள் உயர்த்தப்பட்ட ஜெபமா இருக்கணும், இருதயம் ஒருமனப்படுகிறதா இருக்கணும், கண்கள் வானத்துக்கு நேராய் நோக்கி அப்படியே கண்களை மூடி அப்படியே வானத்தை பார்த்து கைகளை கூப்பி அப்படியே முற்றில நின்னுவாரு. அதுதான் ஒரு பலி. நீ அந்தி பலி செலுத்தவே தெரியாது. அந்தி பலி இல்லாத விண்ணப்ப பலியை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறோம். ஆத்ம சரீர பலியை நம்ம உபயோகப்படுத்துவதே கிடையாது. முழு சரீரத்தை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தோட நீ ஜபிக்கிற ஜபம் அது இல்ல. காரணம் அறிவு இல்லை. அதுதான் இந்த எஜுகேஷன். அந்த வகையான அறிவுகளை உனக்குள்ள ஒரு
கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய ஒழுக்கத்தை உருவாக்குகிறது தான் அறிவு. அப்ப அந்த அறிவுகளை தேவன் நமக்கு தரணும். அந்த அறிவுகளுக்காக தான் நம்ம என்ன வகையான அறிவு நமக்கு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நீ டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனா இவன் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவன் முன்னாடி அவன் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எது பெருசு அப்படின்னு சொல்ற? The world education. The world education never be the great. அதாவது கல்வியிலேயே பூரண கல்வி அப்படிங்கிறது வேதத்தை படிக்கிற படிப்பு தான். வேதாகம அறிவு தான் அவனுக்கு பூரண அறிவு. பாக்கி ஒரு சப்ஜெக்ட்ல கூட நீ பூரண அறிவு, ஞானத்துல நீ எதுலயுமே பூரண அறிவு அடைய முடியாது. நான் வேதத்துக்கு ஒருத்தன் படிப்பான் அப்படின்னா அவனுக்கு பூரண அறிவு உண்டாகும். அறிவு உண்டாக்குற இடம் வேதமே தவிர நீ உலகத்துல உள்ள எந்த எஜுகேஷன்லயும் என்ன செய்ய முடியாது, பூரணப்படவே முடியாது. அப்ப வேதத்துல ஒரு வேத அறிவுல ஒருத்தன் பூரணப்பட 3 வழிதான். ஒண்ணு என்னது, பிரேயர். இன்னொன்னு நீதிமானுடைய ஆலோசனை. இன்னொன்னு என்னது, முதலாவது ஜெபம், 2வது நீதிமானுடைய ஆலோசனை, 3வது என்னது, எட்டாவது வசனம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மை நம்புகிறது. அதாவது 3வது இடத்துல அது என்னது, ஆத்மாவை நம்பிக்கை. முதலாவது சொன்னதுல ஜெபம் வேணும், 2வது நீதி வேணும், 3வது என்னது, நம்பிக்கை வேணும். எஜுகேஷன் உருவாக்குறதே நம்பிக்கையை தான். நம்ம ஒரு காலம் நம்பிக்கையற்றவங்களா தான் இருந்தோம். கல்வி மனுஷனுக்கு எதை உருவாக்குது, நம்பிக்கை உருவாக்கும். இந்த 3 தான் எஜுகேஷன் முக்கியமான. நம்பிக்கை இல்லாம படிச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவன் நம்பி படிக்கணும். அப்போ கல்விக்கு தேவையா இருக்கிற காரியம் குற்றமற்ற, அதாவது நீதி, யாரையோ கூட்டத்துல போயிருந்தாரு, துன்மார்க்கன கூட்டத்துல அவனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்துறாத. 3வது என்னது, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை. அதாவது ஜெபம் இருந்தாலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா அந்த நம்பிக்கை இல்ல. அவரை நோக்கி, ஆனாலும் கர்த்தாவே, என் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மை நம்புகிறேன், என் ஆத்மாவை பெருமையா விடாதே. அப்ப அந்த வகையான ஒவ்வொரு விதமா படித்தா இந்த 1 வருஷம் படிக்கலாம். சரி, இந்த பாடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலா இன்னும் விளக்கவே இல்லை. இது அவுட்லைன் மட்டும்தான். அவுட்லைனை மட்டுமே இந்த 141வது சங்கீதத்துல இந்த வேல்யூபிள், அதாவது ஜெபம், வாழ்க்கையில அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை தாவீது பண்ணுகிறாருன்னா அதுதான் தீயவனோட கூட்டு வைக்காம இருக்க, தீமையானவைகளை மேற்கொள்ளுகிற இறுதி அமைப்பை தேவன் தரணும்னு ஜபிக்கிறாங்க பாருங்க. அவனுடைய கண்ணில போய் சிக்க கூடாதுன்னு சொல்லி ஜபிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த சரித்திரம் இருக்கிறதுனாலதான் நான் அதை சொன்னேன். யாரெல்லாம் இந்த ஊழியக்காரன் சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம், சம்பாதிச்சுவேன், என்னெல்லாம் காட்டுகிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ தாவீது இப்படி ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதனால கடைசியா என்ன சொல்றாரு, துன்மார்கள் தங்கள் வலைகளிலே அகப்படுவார்கள், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கடையில இந்த கள்ளத்தனம் பண்ணி ஊழியம் செய்யறவன் எல்லாம் அகப்படுவான், நானும் அதற்கு தப்பி. அப்போ இயற்கையான நிறைய காரியங்களை சொன்னேன். எல்லாம் பைபிள்ல இருந்து ஒண்ணுமே படிக்க முடியல. ஜஸ்ட் அவுட்லைன். இந்த அவுட்லைன் எஜுகேஷனுக்குள்ள அவுட்லைன். கல்வி எங்க இருந்து வரும், எப்படி வரும்? கல்வி ஜபத்துல இருந்துதான் வரும், கல்வி நீதியில இருந்துதான் வரும், கல்வி நம்பிக்கையில இருந்துதான் வரும். அப்ப நம்பிக்கை இல்லாம படிக்க முடியாது. அவன் படிச்சுக்கிடவே மாட்டான். கர்த்தன் மேல நம்பிக்கையாயிரு, நீதியாயிரு, அடுத்தது ஜெபிக்கிறவன் ஆயிரு. அப்ப கல்வி உனக்குள்ள உருவாக்க முடியும். அதை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தரத்தக்கதாய். கல்வி கல்வி கல்வின்னு சொன்னோன்னா அது எங்கிருந்தையோ கல்வி வரும். கல்வி வாத்தியா ஸ்கூல்ல போனா வரும்னு நினைச்சேன். ஸ்கூல்ல போனா வரும்னா இனி என்னத்துக்கு? மற்றவன் வேதத்தை சொல்லும் போதும் 5ஆம் கிளாஸுக்காரன் சொல்ற காரியத்தை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
நீதான் பெரிய டிகிரிக்காரன் ஆச்சு, உனக்கு அங்க அறிவு வந்திருக்க வேண்டியது வர இல்லையே, ஏன் வர இல்லை? நீ ஜெபிக்கல, நீ ஜெபிக்காதவன் உனக்கு அறிவு வரவே வராது. நீ நீதி இல்லாதவன், நீ உண்மை இல்லாதவன், நீ பரிசுத்தத்தை விரும்பாத, உனக்கு அறிவு வரவே வராது. நீ நம்பிக்கை இல்லாதவன், தெய்வ நம்பிக்கை இல்லை, அப்போ உனக்கு நீ அறிவு வரவே வராது, எஜுகேஷன் வரவே வராது. தெய்வ நம்பிக்கையா இருக்க, தெய்வ நம்பிக்கை, நீதி, அது போல என்னது ஜபம். ஒவ்வொரு மனுஷனுடைய கல்வியினுடைய பவுண்டேஷன், அடிஸ்தான். இதை உருவாக்க தேவன் உனக்கு எனக்கு